கோவையில் பிரசித்தி பெற்ற ஸ்ரீ தாய் மூகாம்பிகை கோயிலில் நவராத்திரி விழா வெகு விமரிசையாக நடைபெற்றது. கோவை இடையர்பாளையம் பகுதியில் ஸ்ரீ தாய் மூகாம்பிகை அம்மன் கோவில் உள்ளது. இங்கு தமிழகம் முழுவதும் இருந்து பக்தர்கள் சாமி தரிசனம் செய்து வருகின்றனர். இந்நிலையில் மூகாம்பிகை கோவிலில் 15ஆம் ஆண்டு நவராத்திரி விழா வெகு விமரிசையாக துவங்கி தினந்தோறும் பூஜைகள் செய்யப்பட்டது. மணிகண்ட சிவாச்சாரியார் தலைமையில் 28ஆம் தேதி ரங்கநாதன் பவளப்பிரியா குடும்பத்தார் ஏற்பாட்டில் நடைபெற்ற நவராத்திரி விழாவில் சந்தானலட்சுமி தோற்றத்தில் ஸ்ரீ மூகாம்பிகை அம்மன் பக்தர்களுக்கு காட்சியளித்தார். அதேபோல 29ஆம் தேதி நடைபெற்ற விழாவில் ரவிச்சந்திரன் செல்வி குடும்பத்தார் மற்றும் யுகேஷ் குமார் நிவேதா குடும்பத்தார் ஆகியோர் ஏற்பாட்டில் நடைபெற்ற விழாவில் ஸ்ரீ அர்த்தம் நாரீஸ்வரர் அலங்காரத்தில் அம்மன் பக்தர்களுக்கு காட்சியளித்தார். தொடர்ந்து 30ஆம் தேதி வேலுமணி இந்திராணி குடும்பத்தார் மற்றும் பொன்னுச்சாமி வனஜா குடும்பத்தார் ஆகியோர் ஏற்பாட்டில் நடைபெற்ற விழாவில் ஸ்ரீ மகிஷாசூர மர்த்தினி அம்மன் அலங்காரத்தில் பக்தர்களுக்கு காட்சியளித்தார். முன்னதாக இந்த விழாவில் வேதநாயகி ஸ்ரீ சகானந்திகா தேவி ரமேஷ் ஆகியோர் ஏற்பாட்டில் சுமங்கலி பூஜை கன்னிகா பூஜை நடைபெற்றது. அதைத் தொடர்ந்து அக்டோபர் 1ஆம் தேதி நடைபெற்ற விழாவில் ஸ்ரீ சரஸ்வதி அம்மன் அலங்காரத்தில் ஸ்ரீ மூகாம்பிகை அம்மன் பக்தர்களுக்கு காட்சியளித்தார். தொடர்ந்து சரஸ்வதி பூஜையை ஒட்டி அம்மனுக்கு சிறப்பு அலங்காரம் மற்றும் விஜயதசமி முன்னிட்டு வித்யாரம்பம் நடைபெற்றது. இதில் குழந்தைகளுக்கு நோட்டு புத்தகங்கள் வழங்கப்பட்டது. இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு அம்மனை வழிபட்டனர். இதில் பக்தர்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது.